ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான காரசாரமான நண்டு சூப் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு உரல்ல 1 டீஸ்பூன் சின்ன சீரகத்தையும் 1 டீஸ்பூன் மிளகையும் சேர்த்து சூப்புக்கு தேவையான மசாலாவை இடிச்செடுத்து கொள்றேன். இதோட 10 சின்ன வெங்காயத்தையும் இடிச்செடுத்து கொள்ளலாம். இதோட 5 பல்லு பூண்டு எடுத்திருக்கிறேன். இதையும் நல்ல பட்டா இடிக்காம லேசா தட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இதோட ஒரு துண்டு இஞ்சியையும் லேசா இடிச்செடுத்து கொள்றேன். தேவையான மசாலா எல்லாம் இடிச்செடுத்தாச்சு. இனி கிளீன் பண்ணின நண்டையும் ஒவ்வொன்றா போட்டு லேசா இடிச்செடுத்து கொள்ளுவோம். ஓரளவுக்கு 2-3 தரம் இடிச்சா போதுமானது. இனி சூப்பை காய்ச்சறதுக்காக அளவான பாத்திரம் ஒன்றை எடுத்து 10 கிராம் அளவுக்கு பட்டரை சேர்த்து ஹீட் ஆனதும் இடிச்செடுத்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து கொள்ளலாம். பச்சை வாசனை போறதுக்காக எல்லாத்தையும் லேசா வதக்கி கொள்ளுவோம். இதோட 2 பச்சை மிளகாயை சேர்த்து கொள்ள வேணும். பச்சை மிளகாயோட சீட்ஸ் சூப்புக்குள்ள இறங்காம இருக்கிறதுக்காக அங்கங்க சின்ன சின்னதா குத்திட்டு சேர்த்து கொள்ள வேணும். ஒரு பெரிய தக்காளியையும் நல்லா மசிச்சு விட்டு கொண்டு சேர்த்து கொள்றேன். எல்லா நண்டையும் லேசா தட்டி எடுத்திருக்கிறேன். தட்டி எடுத்தாதான் நண்டுட சாறு நல்லா சூப்புக்குள்ள இறங்கும். 500 கிராம் அளவுக்கு இருக்கிற இந்த நண்டையும் இதோட சேர்த்து கொள்ளலாம். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளையும் 1/2 டீஸ்பூன் உப்பு தூளையும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து கொள்றேன். 500 மில்லி லிட்டர் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ள வேணும். ஒரு மூடியால மூடி குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு கொதிக்க விட்டு கொள்ளலாம். 15 மினிட்ஸுக்கு பிறகு டேஸ்ட்டை பார்த்துட்டு இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொள்றேன். டோட்டலாக 3/4 டீஸ்பூன் உப்பு இதில் சேர்த்துருக்கிறேன். இன்னும் ஒரு 30 நிமிஷத்துக்கு மூடியால் மூடி குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு வேக விடுவோம். டோட்டலாக 45 மினிட்ஸில் நண்டுட சாரெல்லாம் இறங்கி சூப் ரெடி ஆயிட்டுது. இனி குக்கரை ஆஃப் பண்ணிட்டு இதே சூட்டோட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இறக்கி கொண்டா சரி. சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் எடுத்துக்கொள்கிறேன். காய்ச்சலோ தடிமலோ இருந்தால் உடனே போகிறதுக்கு ஏற்ற சூப்பரான சூப் இது. கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளால் கார்னிஷ் பண்ணி கொள்ளலாம். வாவ், சூப்பர் டேஸ்டியான காரசாரமான நண்டு சூப் ரெடி ஆயிட்டுது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.